சென்னை மதுரையை அடுத்து கோவையிலும் சர்வதேச ஹாக்கி மைதானம் 9 கோடி மாநகராட்சி நிதியில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் அமைப்பு. ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல காத்திருக்கும் கோவை ஹாக்கி வீரர்கள். கோவையில் அதிகரித்து வரும் ஹாக்கி வீரர்கள். இந்திய அணியில் தமிழக வீரர்களுக்கு வாய்ப்புகள் ஏராளம். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை ஆர்எஸ்புரம் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் ஹாக்கி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க மாநகராட்சி நிதியில் 9 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி 7.02 ஏக்கரில் ஆஸ்ட்ரோடர்ஃப் எனப்படும் செயற்கை ஹாக்கி புல்வெளித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பணிகள் தற்போது 90% நிறைவடைந்துள்ளது. இந்த மைதானத்தில் பயிற்சி பெறுவதன் மூலம் வீரர்கள் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதோடு அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியும். தற்போது கோவையில் ஹாக்கி விளையாட்டு வீரர்களில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிகரித்து வருவதாக மாவட்ட ஹாக்கி சங்க செயலாளர் தெரிவித்தார். மைதானம் நமக்கு கிடைக்கப்பட்டதுனால நம்ம மாணவர்கள், குறிப்பாக கோவை மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு இந்த இதில் பயிற்சி எடுக்கவும், இதில் நல்லா அவங்களோட திறனை மேம்படுத்திக்கும் பெரிய ஒரு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இன்றைக்கி நடத்த போகிற எல்லா ஈவெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கட்டும், ஹாக்கி இந்தியாவாக இருக்கட்டும், சர்வதேச லெவலில் இந்த மாதிரியான மைதானத்தில் நம்ம விளையாட முடியும். அப்போ இதில் பயிற்சி எடுத்து விளையாடும்போது நம்ம மாணவர்களுக்கு நம்மளுடைய மாவட்டத்துக்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாநில அளவிலான போட்டியில் விளையாடக்கான வாய்ப்புகள் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம திறன்பட விளையாண்டு அந்த மெடல் டாலியில் வரும்போது அவங்களுக்கு நம்மளுடைய நேஷனல்ஸ் தமிழ்நாடு அணிக்காக தேர்வு பெறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாடு அணிக்கு தேர்வு பெறும்போது தேசிய அளவுக்கான அணிக்கும் தேர்வு பெறான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் விளையாண்ட காலத்தில் நம்ம கோவை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பள்ளி தான் ஹாக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு பள்ளிகளுக்குள்ளார இருக்கிற கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலேஜுமே பார்த்திங்கன்னா ஒரு லீகில் எல்லாம் கிளப் அணிகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் ஒரு சிறப்பான திட்டத்தெல்லாம் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பார்த்திங்கன்னா 14 வயது, 16 வயது, 19 வயதுக்கான ஆண்கள் பெண்களுக்கான டோர்னமெண்ட்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர ஸ்கூல்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 18 ஸ்கூல் டு 20 ஸ்கூல் அளவுக்கு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் விளையாண்டுட்ருக்காங்க. இந்த இதை அதாவது இன்றைக்கி நமக்கு அவ்வளோ ஸ்கூல்ஸ் கிட்டே இருக்குது. அதே மாதிரி காலேஜும் பார்த்திங்கன்னா லீக் நம்ம நடத்துகிறோம். லீகில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் லீக் போட்டி பார்த்திங்கன்னா இப்போ லீக் முடிச்சிருச்சு. இந்த போன மாதம் லீக் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த கிரவுண்டு ரெடியான இனாகிரேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சூப்பர் லீக் நடத்துகிறோம். இந்த சூப்பர் இந்த லீக்லேயுமே பார்த்திங்கன்னா 20 அணிகள் பங்கு பெற்றிருக்கு. ஸோ இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் ஹாக்கி விளையாடக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையும் ஆர்வமும் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான கிரவுண்டு நம்ம கிடச்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா பள்ளிகளும் நிறையா மாணவர்களும் முன் வருவாங்க. ஒரே நேரத்தில் 1630 பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டியை ரசிக்கும் வகையில் கேலரி, விளையாட்டு வீரர்கள் உடை மாற்றுவதற்கு அறை மற்றும் டாய்லெட் வசதி, 200 டூ வீலர்கள், 110 கார்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 15 கோடி ரூபாய் நிதி கேட்டு தமிழக நகராட்சிகளின் நிர்வாக இயக்குநரகத்திற்கு மாநகராட்சியில் இருந்து கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா போன்ற நிகழ்ச்சிகள் இந்த மைதானத்தில் நடத்தப்படுவதற்கும் இந்த மைதானம் தயாராக உள்ளது. இந்த சர்வதேச ஹாக்கி மைதானமானது போட்டிகள் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் ஹாக்கி வீரர்களுக்கென பிரத்யேக பயிற்சிகளும் அளிக்கவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.